ஓபிஎஸ் டிடிவியை மீண்டும் கட்சியில் சேர்க்க நிர்பந்தம் செய்யும் அமித்ஷா. கடும் நெருக்கடியில் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி இறுதிக்குள் முடிவெடுக்க காலக்கெடு. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுகவுக்கு பலம் வாய்ந்த 60 முக்கிய தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும். மேலும் ஓபிஎஸ் டிடிவியை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் கூட்டணி பேச்சு முடியும் வரை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க மாட்டேன். ஜனவரி இறுதிக்குள் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து முடிவு எடுக்க வேண்டும் என அமித்ஷா கெடு விதித்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்துள்ளார். புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் சுற்றுப்பயணமாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று முன்தினம் மதியம் 3 மணியளவில் ராணுவ விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். தொடர்ந்து திருச்சியில் உள்ள ஹோட்டலில் தங்கினார். மாலையில் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டைக்கு சென்று நயினார் நாகேந்திரனின் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். பொதுக்கூட்டத்தை முடித்துக்கொண்டு அவர் நேற்று முன்தினம் இரவு மீண்டும் திருச்சி வந்து கலெக்டர் அலுவலக சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் தங்கினார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக போட்டியிடும் விரும்பும் 60 தொகுதிகளின் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் அளிக்க தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு அமித்ஷா உத்தரவிட்டதாக தெரிகிறது. அதன்படி பாஜக நிர்வாகிகளும் எடப்பாடியிடம் அந்த பட்டியலை அளித்தார்களாம். பாஜக கேட்கும் 60 தொகுதிகளும் அதிமுகவுக்கு பலம் வாய்ந்த முக்கிய தொகுதிகளாகும். இதனால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக அமித்ஷாவிடம் பேச்சுவார்த்தை நடத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியை அவர் அவசரமாக திருச்சிக்கு அனுப்பி வைத்ததாக தெரிகிறது. இதையடுத்து வேலுமணி மற்றும் மூத்த நிர்வாகிகளான முன்னாள் எம்பிக்கள் ரத்தினவேல், ப. குமார் உள்ளிட்டோர் தனியார் ஓட்டலுக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்போது ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல், ஒன்றிய இணையமைச்சர் எல். முருகன், நயினார் நாகேந்திரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் இருந்தனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது பாஜக கேட்ட 60 தொகுதிகளையும் ஒதுக்க வேண்டும் என்று அமித்ஷா கராராக கூறிவிட்டாராம். இதை அறிந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை திருச்சியில் சந்தித்து சமாதானப்படுத்த நினைத்தாராம். ஆனால் 60 சீட்டு ஒப்புக்கொள்வதாக இருந்தால் சந்திக்கிறேன், இல்லை என்றால் கூட்டணி பேச்சு முடியும் வரை எடப்பாடியை சந்திக்க மாட்டேன் என அமித்ஷா மீண்டும் அவரிடம் கராராக பேசிவிட்டார். ஓ. பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க வேண்டும். அமமுக, பாமக, தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க வேண்டும். ஏன் தாமதம் செய்கிறீர்கள் என்று அமித்ஷா அவரிடம் கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி சேலத்திலிருந்து திருச்சி செல்லாமல் கள்ளக்குறிச்சிக்கு புறப்பட்டு சென்று விட்டார்.